இப்போ திசா புத்திகள் நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்கும், என்ன செய்யும்? திசா சந்திப்பு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? திசா புத்தி, திசா சந்திப்பு நம்மளுக்கு என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பற்றி ஐயா பேசுகிறாரு. வாங்கய்யா, வாங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட நிலையத்தில் 9வது கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திசா புத்தியும் திசா சந்திப்பும் என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். இந்த திசா சந்திப்பு அப்படின்னா, ஆண் பெண் 2 ஜாதத்துக்கும் நடுவில், அதாவது திருமண காலத்துக்கு பிறகோ அல்ல திருமணத்தின் போதோ திசா சந்திப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு திசைகளுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா, அந்த இருவருக்கும் சூரிய திசை நடக்கும் காலத்தில் திருமணம் செய்தால் அந்த சூரிய திசை முடியும் வரை பின் தொடர்ந்து 2 பேருக்கும் ஒரே திசையாக நடந்து கொண்டிருக்கும். அதைத்தான் திசா சந்திப்பு அப்படிங்கிறோம். திசா சந்திப்பு என்ன செய்யும் அப்படின்னா, இப்போது ஒரு எப்பவுமே பார்த்திங்கன்னா திருமண காலத்தில் ஒரு 2 வருட காலமாவது திசா சந்திப்பு வராமல் இருக்க வேண்டும். அப்படி வந்தால் என்ன செய்யும், அதாவது சந்ததிகள் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு காரியமும் தாமதமாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது சுக்கிர திசை சூரியன் சொல்லிக்கிறோம். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 20 வருட காலத்தில் தொடர்ந்து ஒரு 10 வருடம் திசா சந்திப்பு இருந்தால் அந்த 10 வருடமும் குழந்தை தாமதமாக இருக்கிறது எத்தனையோ பேர்த்துக்கு. அந்த பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல்ல ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன செய்யணும்னா, ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு பிறகு எந்த வயதில் அதாவது சந்ததிகள் உருவாகும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 வயசுக்குள்ளே அப்படின்னா 2 வயது வரை திசா சந்திப்பு வரக்கூடாது. இப்போது 4 வருடம் 5 வருடம் கழித்து தான் அவங்களுக்கு சந்ததிகள் வர இருக்கிறது. அந்த 5 வருடங்களும் அந்த ஒரே திசா பற்றி ஒரே திசை வரக்கூடாது. அப்போது இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, இது ஒரு நம்ம சாதாரணமாக எல்லாருமே பேசக்கூடியது. இப்போ நான் புதுசாக ஒன்று பார்க்க போகிறேன். அப்படின்னா, ஒரு வித்தியாச முறையில் இப்போது திசா சந்திப்பு அப்படின்னா, அதாவது யார் வச்சு யார் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ அசுவினி நட்சத்திரம்னு வச்சுங்க, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த திசையை முடிக்குது. எப்படின்னா, இந்த அசுவினி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு கேது திசை ஆரம்பிச்சுன்னா அதை முடிக்கிறவங்க யார், இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அதை முடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அந்த கேது திசையினுடைய ஒரு 7 வருடம் முடிவடைகிறது. அப்போது இந்த திசா சந்திப்பு ஒரு ஒரு வகையில் பார்த்தாலும் இதையும் நம்ம ரொம்ப நல்லா பார்க்கணும். அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த அசுவினி முதல் பாதம் இதை நம்ம 6 புள்ளி சொல்லியிருக்கிறோம். அதாவது 6 புள்ளி மெயினாக பார்க்கணும். அதாவது லக்கண புள்ளி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா 36வது புள்ளி, 37வது புள்ளி, 72வது புள்ளி, 73வது புள்ளி. 73வது புள்ளியில் பாதம், அதாவது 73வது பாதம். அதை எடுத்து பார்த்திங்கன்னா 107வது பாதம். இந்த மாதிரி பாதங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்ததுன்னா அதுவும் ஒரு திசா சந்திப்பு மாதிரி தான். எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைக்காது. இப்போ சந்திரனுக்கு திசை எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கணும். இந்த மெயின் புள்ளி பார்த்திங்கன்னா அஸ்வினி முதல் புள்ளி, மகம் முதல் புள்ளி, மூலம் முதல் புள்ளி. அஸ்வினி முதல் புள்ளியாக இருக்கிறது. இந்த மகம் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பார்த்திங்கன்னா 36வது புள்ளியாக வருது, 36வது பாதமாக வருது. இதை எடுத்து பார்த்திங்கன்னா 37வது பாதம். இதை எடுத்து 72வது பாதம். அது எங்கே வருது, கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வருது, 72வது பாதம். 73வது பாதம் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் வருது, 73வது பாதம்.
இந்த பாதம் வந்து இப்போ ஒருவருடைய புள்ளி முதல் புள்ளியாக எடுத்துக்கிறோம். இது வந்து காலபுருஷன் தத்துவப்படி உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறக்காக தான் எடுத்தோம். இந்த அப்படி எடுக்கும்போது இப்போ அவங்கவுங்க புள்ளிக்கு, அதாவது அஸ்வினி முதல் பாதம், நல்லா என்ன பார்த்துங்க, அஸ்வினி முதல் பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம், மகம் முதல் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், மூலம் முதல் பாதம், ரேவதி 4ஆம் பாதம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 108 பாதம். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 108 பாதம் வந்துடும். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட்டு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி முதல் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. ஆயிலி 4ஆம் பாதமும் மகம் முதல் பாதமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விரோதமான ஒரு செயலை காட்டும். எப்படின்னா திசா சந்திப்பை விட இது ரொம்ப நல்லா பார்க்கணும், அதை விட இது பவர்ஃபுல். அதே அஸ்வினி முதல் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், அஸ்வினி முதல் பாதத்துக்கு கேட்டை 4ஆம் பாதம் முதல்ல இது கூட குறிச்சுக்குங்க புரியலனா. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் 36வது பாதம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் 36வது பாதம். அதை சேர்த்தக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்தக்கூடாது. ஒரு பொருத்தம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருத்தம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம் 4ஆம் பாதத்தை சேர்த்தக்கூடாது. ஆல்ரெடி அது கைத்து பொறுத்து வராது. இது வந்து பாத ரீதியாக நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் 4ஆம் பாதத்தையும் சேர்த்தக்கூடாது, மகம் முதல் பாதத்தையும் சேர்த்தக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக சேராது. என்ன காரணம்னா கைத்து பொறுத்து வர்றதில்லை. இதை எடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி முதல் பாதத்துக்கு கேட்டை வந்து பார்த்திங்கன்னா 72வது பாதமாக வரும், அதையும் சேர்த்தக்கூடாது. அப்புறம் 73வது பாதம் மூல நட்சத்திரம் முதல் பாதம் வரும், அதுவும் சேர்த்தப்படாது. ஏற்கனவே அது மாங்கலை பொறுத்து வர்றதில்லை. இதை ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 107வது பாதம்னு ஒன்று இருக்குது. எது? ரேவதி 3ஆம் பாதம், 108வது பாதம் ரேவதி 4ஆம் பாதம். இந்த மாதிரி அதாவது முன்னாடி ராசி தான் நம்ம பார்க்கணும். ஒரு திசை வந்து ஆரம்பித்து கேதுல ஆரம்பித்தா புதனில் முடியுது புத்தி, கேது திசை ஆரம்பித்தா புதன் திசை முடியுது. அது ஒரு சந்தி, அது ஒரு சந்திப்பு. சந்தியா காலத்தில் என்ன வேணாலும் நடக்கும். பார்த்திங்கன்னா ஒரு முடியும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாங்கலை பொறுத்த வர்றதில்லை. இப்போது அஸ்வினி முதல் பாதத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். ரேவதி 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் நிச்சயமாக திசா புத்தியில் நல்லா வேலை செய்யாது. ஏற்கனவே இவங்க வந்து மாங்கலை பொருத்தத்தில் ஒரு சரியில்லாமல் இருக்காங்க. இப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா 108வது பாதத்தில் அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 108வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அனைத்து பொருட்களும், வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு விரயம் என்று தான் நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க தான் முடிக்கிறாங்க. 12வது ராசி எதுக்கு நம்ம வைக்கிறோம்? ஒவ்வொரு ராசிக்கும் ஆமாம், ஆறாவது ராசியை எதுக்கு வைக்கிறோம்? 6வது ராசியில், அதாவது லக்கணம் மேச லக்கணமாக வந்தால், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லக்கணம் மேச லக்கணமாக வந்தால் 6வது ராசியில், மேச லக்கணம் வச்சுக்கோங்க, அது ஒரு பொதுவாக 6வது ராசி எது? காலபுருஷன் லக்கணத்துக்கு. நம்மளுக்கு எந்த லக்கணம்னாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னி. அந்த கன்னி ராசியில் உத்திரம், கன்னி ராசியில் உத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த சூரியனுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேதுக்குன்னு சொல்லிக்கிறான், புதன் வந்து கடைசியாக புத்தி முடிக்கிறான்னு சொல்லிக்கிறான், சுக்கிரனுக்கு சூரியன் புத்தியை முடிக்கிறார் கடைசியாக. அதுதான் எதிர்ப்பு, ரொம்ப ரொம்ப எதிர்ப்பான ஒரு விஷயங்கள். கடைசி புத்தி தான், கடைசி புத்தி வந்து ரொம்ப எதிர்ப்பான புத்திகள். கேதுக்கு கடைசி எதிர்ப்பான புத்தி எது? நோட் பண்ணிக்கலாம், புதன் புத்தி. ரெண்டு பேர்த்துக்கு அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மழை மாதிரி இருந்தால் கூட அது களைஞ்சி போயிடும். சொத்து சுகங்கள் எவ்வளோ பெரிய ஏராளமான சொத்து சுகங்கள் இருந்தால் கூட நிச்சயமாக அது களைஞ்சிரும். அது மாதிரி இப்போது பின்னாடி ராசி எப்போ அந்த 6வது ராசியில் வரக்கூடிய கடைசி பாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கடைசி பாதம் இந்த
லக்னம் ஆரம்பிச்சதில் கடைசி பாதம் அந்த ரெண்டு தான் ஒரு நேர்கோடாக வரும். இப்படி வரும்போது இது மாதிரி இப்போ நான் சொன்ன புள்ளிகளில் கிரகங்களுக்கு தான் பாருங்கள். அந்த ஒரு 1 to 36 37 சொல்லியிருக்கிறேன். இந்த ஒன்றில் இருக்கிறவங்க இந்த 36 37 ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் சேர்த்த முடியாது. அதில் கிரகங்கள் இருந்தாலும் பாஸ் பண்ணாது. அதே மாதிரி அசுவனி 1 72 73 இருக்கக்கூடிய கிரகங்கள், இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. 72வது பாதம் 73வது பாதம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 108வது பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். 108வது பாதம் ரேவதி நட்சத்திரம். இதெல்லாம் நீங்கள் வந்து நட்சத்திரம் வந்து நாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாராப்பலன் பார்க்குறோம். தாராப்பலன் ஏன் பார்க்குறோம்? அதாவது ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, விபத்து தாரை, சேமத்தாரை, விருத்தியக்கு தாரை, ஜாதகத்தாரை, வதைதாரை, மைத்திரதாரை, அதிமைத்திரதாரை. இதில் எந்த தாரை நல்லது அப்படின்னா இந்த இப்போ 4வது அதாவது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை சிறப்பாக எடுத்துக்கிறோம். சம்பத்து தாரைன்னா என்ன? நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை எது வரும்? 2, 11, 20. அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை. அது வந்து 4வது நட்சத்திரம் சேமதாரையில் வருது இல்லைங்களா? அப்புறம் அது எப்படி எடுக்கணும்? 4, 13, 22. 4, 13, 22. 22க்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. 22 வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? வைநாசிக நட்சத்திரம் சொல்கிறோம். வைநாசிக நட்சத்திரம் சொல்லும்போது அந்த 22வது நட்சத்திரம் திரி ஜென்மம், அணுஜென்மம், திரி ஜென்மத்தில் வரும். வைநாசிக நட்சத்திரம் எந்த ஒரு 3 லைன் போட்டோம்னா ஜென்மம், அணுஜென்மம், திரி ஜென்மத்தில் 22வது நட்சத்திரம் வருது இல்லைங்களா? அப்போ வந்து என்ன வைநாசிக நட்சத்திரமாக வச்சுருக்கு. என்னதான் சேமதாரையாக இருந்தாலும் கூட அது ஒரு பொருத்தத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. நல்லா நோட் பண்ணிங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் மட்டும் எடுக்கக்கூடாது. 22வது நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பாதத்திலேருந்து அது கரெக்டாக வரணும். அப்புறம் இன்னும் சார்பாக இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 88வது பாதம். சரி, 88வது பாதம் எப்படி வருது? 88வது பாதம் எப்படி வருது அப்படின்னா 88வது பாதம் எப்படி வருது? 22 8ஆல் பெருக்குங்க, 4ஆல். 22 4ஆல் பெருங்க 88 ஆயிடுச்சா? எதுக்கு 88வது பாதம் சொல்கிறோம்னா 22வது நட்சத்திரம் 4 பாதத்தையும் நம்ம ஒதுக்க தேவையில்லை. 4வது பாதத்தை மட்டும் ஒதுக்கணும். கணக்கு கரெக்டாக வருதுங்களா? அதுதான் 88வது பாதமாக வரும். சரிங்களா? அதுதான் 88வது பாதங்கிறது. அதுதான் இப்படி அதுக்காக வந்து 4 பாதத்தையும் நம்ம ஒரு ஜாதகம் 4 பாதத்தையும் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 88வது பாதத்தில் அதாவது 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தை மட்டும் நாம் எடுத்துடணும். இப்போது பிகலையிலையும் கூட இதை என்ன சொல்லிங்க, சேமதாரை முடிச்சிருக்கிறோம். பிரித்தியக்கு தாரை வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்பர் தெரியணுங்களா? பிரித்தியக்கு தாரை எல்லாத்துக்குமே தெரியணுங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஜென்மத்தாரைக்கு 1, 10, 19. 1வது நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம்ங்கிறது ஜென்மத்தாரையில் வருது. 2, 11, 20 இது எதில் வருது? நீங்கள் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தாரை, அணுஜென்மத்தாரை, திரி ஜென்மத்தாரை அப்படி எடுத்துக்கணும். பல ஆங்கிலையும் பார்க்கணும். 10வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அணுஜென்மத்தில் வரும். 19வது நட்சத்திரம் திரி ஜென்மத்தில் வரும். இப்படியே பார்த்திங்கன்னா அப்புறம் 2வது சம்பத்து தாரை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் 2வது நட்சத்திரம் வரும். அதாவது முதல் லைனில் ஜென்மத்தில் வந்து சம்பத்து தாரை 2வது வரும். அணுஜென்மத்தில் 11 வரும். திரி ஜென்மத்தில் 20 வரும். அப்புறம் விபத்து தாரைக்கு போயிடலாம். விபத்து தாரை எப்படி எடுக்கிறது? 2, 11, 20 சம்பத்து தாரை 2வது. ஜென்மத்துக்கு அடுத்தது 2வது. அப்புறம் 3வது போகிறோம் விபத்து தாரை. விபத்து தாரையில் பார்த்திங்கன்னா இந்த முதல் ஜென்ம லைனில் வர்றது வந்து 3வது நட்சத்திரம். அணுஜென்மத்தில் வர்றது 12வது நட்சத்திரம். திரி ஜென்மத்தில் வர்றது 21வது நட்சத்திரம்.
இப்போ அடுத்தது சேமதாரைக்கு போகிறோம். சேமதாரை பார்த்தீங்கன்னா முதல் ஜென்ம லைனில் 4வது நட்சத்திரம், ஜென்மத்தில் 4வது நட்சத்திரம் வருது. அப்புறம் வந்து அணு ஜென்மத்தில் 13வது நட்சத்திரம், திரி ஜென்மத்தில் 22வது நட்சத்திரம். அந்த 22வது நட்சத்திரத்தில் நாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது 22வது நட்சத்திரத்தில் அந்த 4ஆம் பாதத்தை மட்டும் விளக்கிடணும். மீதி 3 பாதம் எடுத்துக்கலாம். சரி சார், மீதி 3 பாதம் எடுத்துக்கலாம். 22வது நட்சத்திரத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சேமதாரம் தானே அப்படின்னு நம்ம வாட்டுக்கு அசால்ட்டாக எடுக்க முடியாது. சரிங்களா, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது அதாவது 5வது லைன் வர இல்லை 5 ஓகே. 5 வந்து ஜென்மத்தில் வருது, 14 திருஜென்மத்தில் வருது, 23 வந்து திருஜென்மத்தில் வருது. ஜென்மத்தில் 5, அணு ஜென்மத்தில் 14, திரு ஜென்மத்தில் 23. இது வந்து பிரித்தியக்கு தாரை. இப்போ அந்த 5 லைனோட இருங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். ஜென்ம தாரைங்கிறது வந்து அது பக்கத்தில் எழுதிருங்க. கன்ஃபியூஷன் மைண்டு வந்து கரெக்டாக செட் ஆகாது. கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது ஜென்மத்தாரைங்கிறது அந்த லைன். அதனால தான் நம்ம அந்த 3ல் வர்றது வேண்டாங்கிறோம். அதே சமயத்தில் திசா சந்திப்பு வரும், ஒரே திசை வரும். 2வது என்ன சொல்கிறோம், 2வது சம்பத்து தாரை சிறப்பாக இருக்குங்க. அதில் எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லை. இது சம்பத்து தாரை. அப்போது விபத்து தாரை சொல்லியாச்சு. சேமதாரை 87வது பாதம் விளக்கிட்டு மீதி எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. பிரித்தியக்கு தாரைக்கு வந்துட்டா. அடுத்தது 5, 14, 23. இது வந்து ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாரை. பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவுக்கே வராது. இப்போ கோர்ட்டில் எதிர்கட்சியில் 2 பேர் வாதாடிக்கிட்டே இருப்பாங்க, யாருமே நிறுத்த மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே யாரோ ஒருத்தர் முதல் நிறுத்தினா தானே அந்த விவகாரம் முடியும். நிறுத்தவே மாட்டாங்க. அதனால தான் அந்த பிரித்திக்கு தாரை கவனமாக பார்க்கணும். இப்படியும் பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். இவங்களுக்கு 5 வந்தால், அதாவது பதை வைநாசிகம் எப்படி பார்க்குறோம், அது 7வது வரையில் பார்த்துக்கலாம். அடுத்தது போட்டிங்களா 6வது ஜாதகத்தாரை. ஜாதகத்தாரை முதல் லைனில் 6 ஜென்மத்தில், அணு ஜென்மத்தில் 15, திரி ஜென்மத்தில் 24. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில பிரச்சனை இருக்குது, அது கடைசியில் சொல்கிறேன். எதிரடி நட்சத்திரத்துக்குள்ள கூட இந்த சம்பத்து தாரை இருந்தால் கூட, சேமத்தாரை இருந்தால் கூட பாதிப்பு இருக்குது. அதுக்குள்ளே அப்புறமே போய்க்கலாம். அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ 6வது தாரை வந்து ஜாதகத்தாரை. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தீர்கள் என்றாலும் அவர் செய்பவர்களுக்கு ஜாதகமாக இருக்கும். ஒரு கோயிலுக்கே போகிறீங்க, ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அந்த வேண்டுதல் ஈஸியாக நிறைவேறும். 4வது, அதாவது 6வது நட்சத்திரத்திலையும் 15வது நட்சத்திரத்திலையும் 24வது நட்சத்திரம் நமக்கு வந்தால் அந்த அன்னைக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் மனதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது கண்டிப்பாக பழிக்கும். எதுக்கு ஜாதகத்தாரைன்னு வச்சுருக்குறோம், நம்மளுக்கு ஜாதகமாக வேணும். ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணை ஜாதகத்தாரையை வச்சுருக்காங்க. ஆனால் ஆணுக்கு ஜாதகத்தாரையாக பெண்ணை வைக்கிறதில்ல. சரிங்களா, வைக்கிறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வதை தாரைக்கு போயிடலாம். வதை, அதாவது அந்த 2 லைன் இருக்குது, அவ்வளோதான். வதை தாரை என்ன, வைநாசிகத்துக்கு வதையிலேருந்து எண்ணிங்கன்னா வைநாசிகம் 22 வரும். அதுலேருந்து எண்ணிங்கன்னா இது வதையாக வரும். அதனால தான் வதை வைநாசிகம். 7வது நட்சத்திரம் வதை. அதுலேருந்து எண்ணும்போது 22வது நட்சத்திரம் வைநாசிகம். வதை வைநாசிகம் ஒன்றா வரும் அட் அ டைமில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வதை தாரையில் 7வது நட்சத்திரம் எழுதிங்க. வதை தாரையில் 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், அப்புறம் 25வது நட்சத்திரம். அடுத்தது மைத்திரத்தாரை 8. அது நல்லாயிருக்கும். மைத்திரத்தாரை சிறப்பாக இருக்கும். மைத்திரத்தாரை அதாவது முதல் ஜென்மம் 8, 2வது 17, அதாவது அணு ஜென்மம் 17, திரு ஜென்மம் 26. இது இருக்கிற லைன்லேயே இது வந்து ரொம்ப சிக்கல் இல்லாத ஒரு லைன் பார்த்திங்கன்னா மைத்திரத்தாரை தான். அடுத்தது வந்து இன்னும் ஒரு லைன் தருது, முடிச்சிடலாம். அதாவது 9வது தாரை பரம மைத்திரத்தாரை. இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரம மைத்திரத்தாரை நம்பினா
இன்றைக்கி பூரா காலையில் வந்து உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு காலையில் பண்ணுறோம்ன்றாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துக்கலாம், நீ பண்ணு, ரெடி பண்ண அப்படிம்பாங்க. காலை வர விட்டுருவாங்க. யார்? 9வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம். இப்போது ஏன் இதை மட்டும் அப்படி சொல்கிறோம்? 9வது நட்சத்திரம் எங்கே இருக்குது? 4ஆம் வீட்டில். இப்போது சந்திராஷ்டமம் வச்சுக்கோங்க. ஏன் அது வேண்டான்னு சொன்னால் அது விளக்கம் வேணும். இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து திசா சந்திப்பை விட மோசமானது. இப்போது 8வது வீட்டுக்கு வர, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 8வது வீட்டில் யார் யார் இருக்கா? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதுலேயும் சந்திராஷ்டம வீடாக தானே வருது. அதில் தான் 9வது நட்சத்திரம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்குது? 12வது வீட்டில் இருக்குது. கேட்டையும் எடுத்துக்கங்க, ரேவதி 12வது வீட்டில் இருக்குது. 4வது வீட்டில் ஆயில்யம் இருக்குது. எப்போவுமே பார்த்துக்க, 1, 4, 8, 12 ரொம்ப டேஞ்சரானது தான். 8ல் இருக்கிறவன் தான் இங்கே இருக்கிறான். 4ஆம் இடம் நாம் நினச்சிட்டு இருப்போம். அந்த திசை வந்தேன்னா பூரா முடிஞ்சுது, கம்ப்ளீட் முடிஞ்சுது. இப்போ 8ல் இருக்கிறது யார்? இப்போ உதாரணத்துக்கு காலபுருஷன் வச்சுக்கலாம். 8ல் இருக்கிறது யார்? யாராக இருக்கிறா? விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை. இவங்களுடைய திசை வந்ததுன்னா சொத்து சுகம் பூரா முடிஞ்சுது. அவ்வளோ. எங்கே போய் 12ஆம் இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சொத்து சுகத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் திசா சந்திப்பு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வரது மட்டுமே பார்க்குறத தவிர, இந்த மாதிரி தாரா பலன்களையும் ரொம்ப பார்த்து பண்ணோம். இன்னும் வந்து அடுத்த கருத்தரங்கத்தில் பூராமே விகளையாக போகிறோம். 21,600 விகளைகள். அதில் பொண்ணு எந்த வகையில் இருக்குது, மாப்பிள்ளை எந்த வகையில் இருக்குது. அதை எடுத்து பார்த்திங்கன்னா இது அதை வந்து கலையாக்கணும்னா என்ன வருது? கலையாக்கணும்னா 12,96,000 வருது. இதில் ஆண் எந்த கலையில் இருக்குது, பெண் எந்த கலையில் இருக்குது, ஆண் எந்த கலையில் இருக்குது, அப்படி பார்த்து அதை பொறுத்து பார்க்கணும். இப்போ எதிரடி நட்சத்திரத்துக்குள்ளேயே ஒரு நிறைய இந்த தாராப்பலன் உள்ளே இறங்குது. அதுலேயே வந்து 15வது நட்சத்திரம் சேர்த்துறதில்லை. அதுக்கெல்லாம் என்ன விளக்குங்கிறது ரொம்ப தெளிவாக அடுத்த கருத்தரங்கத்தில் உங்கள் எல்லோரும் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும், இங்கே வந்து இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் கே. ஈஸ்வரமூர்த்தி. என்னுடைய ஃபோன் நம்பர் 94 88 13 77 84 9488137784. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஐயா பேசினாலும் ஒரு நாள் முழுக்க பேசுவார். ஆனால் அந்த டைம் பத்தாதனால அவர் வந்து நிறுத்திக்கிட்டாரு. தன்னுடைய உரையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம். அதுக்கு பாலமுருகன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.